மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல் ரயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் செய்தி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள விளங்கல. உங்களுக்கு ஃப்ளவர் பொக்கே வேண்டி தந்ததே இல்லை. உங்களுக்கு வேண்டி தந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? உங்களுக்கு இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் கூட ப்ரப்போஸ் பண்ணி எடுக்க இல்லையா? ஃபோட்டோகிராஃபர் அடிப்போம் என்ன? சரி ஓ என்ன சமாளிச்சு போறதே பெரிய விஷயம். ஓகே, இப்படியா சண்டை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களா? இல்லையா? அப்ப அக்கா பேசின மாதிரி இருந்தது வந்தோடனே உங்களை விளங்கி பார்த்து கொண்டு நிக்கிறது பார்த்தா ஏதோ கோவமா நிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. அப்படியா? ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது, தொடுவானத்தை தொடுகிற உணர்வு. ஓ ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது, தொடுவானத்தை தொடுகிற உணர்வு. மினி நீங்க அடி வேண்ட போறீங்க மாப்பிள்ளைட்ட இல்லையா? சரி ஓகே, வணக்கம். நாங்கள் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். உங்களுக்கு இந்த தருணத்தில் இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் மட்டும் நினைச்சு எங்கள்கிட்ட கிஃப்ட் வேண்டி கொடுத்து விட்டவங்க உங்கள்கிட்ட கொண்டே கொடுக்க சொல்லி. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இதெல்லாம் நீ எங்க கேட்குறேன் என்ன கேட்டுருவீங்களா? எவ்வளோ கால லவ்? ஓ 5 வருஷம் லவ்வா? அப்போ சரியான ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. நாங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்குள்ளே இல்லாத போல் உங்களை பின்னாடி வண்டிட்டு போவோம்னு நினைக்கிறேன். யார் அனுப்பியிருப்பா? அப்போ சர்ப்ரைஸ் அனுப்புறதா இருந்தால் யார் அனுப்பியிருப்பா? உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்களே யாரோ ஒரு யார்ட்ட சைட் இருந்து வந்திருக்குமா நினைக்கிறீங்க? உங்களோட வீட்டில் இருந்து தான் வந்திருக்குமா நினைக்கிறீங்களா? சர்ப்ரைஸ் சான்ஸ் இல்லையா? இந்த தருணத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க? யாரையுமே மிஸ் பண்ண இல்லை. ஏம் பண்றத பார்த்தா டவுட்டா இருக்கு. இல்லை, அண்ணாவோடையும் கதைக்கிறேன். 2 பேரோடையும் கதைக்கிறீங்களே, என்னோட மட்டும் கதைக்கிறீங்க. நீங்கள் க்யூட்டாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்து கொண்டு கதைக்கிறேன். யாருமே இல்லை இப்போ சர்ப்ரைஸ் பண்ண. எதிர்பார்த்துனீங்களா இது? எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்படிதான் இருக்குது, ஹாப்பியாலாம் இல்லை. ஹாப்பியாகவும் இல்லையா? விளங்கல. ஓகே, அண்ணா சைட்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? இல்லை தெரியல, பொண்ணு சைடு தான் நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்போ தெரியல. அண்ணாக்கிட்ட பேர் சொல்லுங்க. அப்போ கதைக்க மாட்டீங்க. அப்போ நல்லா கதைப்பீங்களான்னெல்லாம் சொல்லி விட்டவங்க எல்லாம் என்ன சைலண்டாக நிற்கிறீங்களே? ஏய், உங்களை குழப்ப விரும்பியில் ஏர் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாண்டு நிறைய கிஃப்ட் இல்லை, குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரதர்ஸ் 2 பேர். அன்பிளட் ஒன்று இருக்கு. 2 தெரியல. நேம் சொல்லுங்க அப்போ. பெரியண்ணா அடிரோன், சின்னண்ணா தாஸ். அன்பிளட் ஒன்று இருக்குது. என்ன பேர்? அன்பு. அண்ணாக்களே தெரியலையே. அண்ணாக்களை கேட்டு. சரி ஓகே, இந்த மூமெண்ட்ல யாரை மிஸ் பண்ணுறீங்க? நான் இவங்களை நிறைய மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி
அன்பண்ணாவை. சரி ஓகே பாப்போம். அவங்க இப்படி சொல்ல சொன்னவங்க என்னன்னு சொன்னால் இந்த பூக்கள் வந்து எப்படி பூத்து குலுங்குதோ அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் உங்களோட புன்னகையோடு இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணுமன்றது தான் அவங்களோட பெரிய ஆசை என்று சொல்லி இந்த ஃப்ளவர் பொக்கேயை வந்து இவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இதில் கொடுக்கணுமா. இன்னொரு விஷயம், இந்த 5 இயர்ஸில் இவரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இவாளை பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லணும். பிடிக்காத விஷயத்த சொன்னால் கூட பரவாயில்லை. சொல்லுங்க. பிடிச்ச விஷயம் வந்து என்ன சமாளிச்சு போறதே பெரிய விஷயம். ஓகே. அடிக்கடி கோவம் வரும், சண்டை பிடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். கோவம் வரும், பேசுவேன், நான் தான் சண்டை பிடிப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறது உங்களுக்கு அவரில் பிடிச்ச விஷயம். ஓகே. பிடிக்காத விஷயம் மட்டும் சொன்ன அவரில் அப்படி எனக்கு எதுவுமே இல்லை. பிடிக்காத விஷயம் மட்டும் எதுவும் இல்லை. ஓகே. அண்ணா சொல்லுங்க, அக்காவில் பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி. 2 பேருமே உண்மையாகவே க்யூட் கப்பலாக இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு. ஓகே சொல்லுங்க. அக்காவோட சவுண்ட் சத்தமாக இருக்குது, அண்ணாவோட சவுண்ட் வெளியில் வருதே இல்லை. அப்போ அக்கா சொல்கிறது உண்மைதான் போல. இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்க அப்படியா? அப்போ எல்லாத்தையும் சொல்லுவோம், ஓப்பனாக பேசுவோம். அது ஓ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போல வெளியிலேருந்து சோழி முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்படியா? 5 இயர்ஸ்ல எனக்கு ப்ரொபோஸே பண்ணதில்லை. விளங்கல? 5 இயர்ஸ்ல எனக்கு ப்ரொபோஸே பண்ணதில்லை. உங்களுக்கு ஃப்ளவர் பொக்கே வேண்டி தந்ததே இல்லை. ப்ரொபோஸே பண்ணதில்லை. உங்களுக்கு வேண்டி தந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? அவர் ஃபர்ஸ்ட்டாக வேண்டி தந்த கிஃப்ட் நீங்கள் நிறைய வேண்டி கொடுத்துருக்குறீங்க. உடுப்பு தான் வேண்டி தரவரா? சரி ஓகே. இப்போ இந்த மூமெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கல தானே? இப்படி நீ ஃபோட்டோ ஷூட் கூட ப்ரப்போஸ் பண்ணி எடுக்க இல்லையா? ஃபோட்டோகிராஃபர் அடிப்போமேனு. சரி ஓகே. ஓகே. உங்களை பார்க்க எங்களுக்கு பொறாமையாக இருக்குது, க்யூட்டாக இருக்கிறீங்க. இதே மாதிரியே எப்பயும் இருந்துட்டீங்களா? ஓகே. ஆனால் வரும்போது சண்டை பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியா? இல்லையா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எவ்வளோ பிடிச்சிருக்கு? ஓகே. சரி பின்னுக்கு நிற்பேன். பிடிக்குமா? அதே போல் நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி வேண்டுங்க. பிடிக்க வந்துட்டு வச்சு கொண்டு நிற்கிற அவ தரமாட்டா. என்ன நீங்கள் சரியான ஆளை சொல்லல தானே? என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சக்கா ட்ரெடிஷ்னலா இருக்குது. அப்போ யாரோ ட்ரெடிஷ்னலா இருக்கு. இப்படி செய்யறதுக்கு யாரும் இல்லை. என்ன ட்ரெடிஷ்னலா செய்யறது டவுட்டா இருக்கு. யார் செஞ்சிருப்பா? இப்போ இவ்வளோ நேரமும் அண்ணா அண்ணான்னு கால் பண்ணி கேட்டுருவோம்மா நீங்களா செஞ்சீங்கன்னு சொல்லி. நீங்கள் டவுட் படுறாள். ஆனால் அண்ணாட சைட் இருந்து தான் இந்த கிஃப்ட் வந்தது. எனக்கு இந்த கிஃப்ட் நம்ம தான் டவுட்டா இருக்கு. அவர் தான் ட்ரெடிஷ்னலா யோசிப்பேன். அப்படி ஜோசி பேரா? ஓகே. இந்த கிஃப்ட்டில் என்ன ஸ்பெஷல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு? கையில் எடுங்க. ரீசன்? லவ் பிடிக்கும். இவங்களோட லவ் பிடிக்கும். அப்போ அவங்கள மாதிரி வாழ ஆசைப்படுறீங்களா? அப்படியே கெஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் யார் செஞ்சுருப்பான்னு சொல்லி. இந்த இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க, உங்களை பார்த்து கொண்டே நிற்கிறாங்க. அதுதான் எனக்கு சந்தேகம். யாரை யோசிக்கிறீங்க இதில் யாரை யோசிக்கிறீங்க? எனக்கு தெரியல. ஆனால் இதில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் யாருன்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் யாரையும் சொன்னா யாரும் கோவிக்க போகிறது இல்லை. ஆனால் உண்மையாகவே தந்த ஒரு ஆள் கவலைப்பட போகிறாங்க. சொன்னா கோவிக்க மாட்டாங்க, தந்தால் கஷ்டப்படுமல்ல பிள்ளையா சொன்னா. அது பரவாயில்ல, சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறாங்கன்ற ஒரு குழு தாரணி. நான் செஞ்சு இருக்கிறாங்க, நேர்லயே தருவீங்க. இன்னும் எனக்கு அவ சொல்கிறேன், இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா சர்ப்ரைஸ் தர்ற மாதிரி இல்லையா? அப்படியா? அப்படியா சொல்ல வரீங்க? எப்படி ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு?
நான் உண்மையா எதிர்பார்க்கல. ஓகே சரி அப்போ மேட்ட கிஃப்ட்டை பார்ப்போம் முதல்ல கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி ஓகே எப்படியுமே ஃப்ரேமில் விஷஸ் போட்டிருப்பாங்க என்ன போடாமல் யாருமே செய்ய மாட்டாங்க கண்டுபிடிச்சிடலாம் அதனால தான் தாரேன் என்ன உங்களை குழப்ப விரும்பல ஐயோ போடல. நல்லா இருக்கு. ஸ்பை போடவே இல்லை. ஸ்பை போட இல்லை அப்போ தான் நான் செஞ்சேன்ன்றதை எங்கள்கிட்ட சொல்லாமல் உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னவங்க ஆனால் நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணுமென்று ஆசைப்படுற ஆக்கள் நாங்கள்னு சொல்லி சொன்னவங்க போயிட்டு வரட்டுமா அப்போ நாங்கள் அதான் எங்கள்கிட்ட சர்ப்ரைஸ் தந்தவங்க சொன்னது நீங்கள் கொண்டே கொடுங்க இவ்வளோ கிஃப்டையும் உண்மையிலேயே நாங்கள் அவங்கள நிறைய மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல இந்த தருணத்தில் வந்து அவங்கள நான் நிறைய மிஸ் பண்ணுறேன் அவங்கள எனக்கு நிறைய பிடிக்கும் 2 பேரையும் சேர்த்து 2 பேரும் சந்தோஷமாக வாழணுமன்றது ஆசைப்பட்றேன் ஆனால் நாங்கள் தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்ச நாங்கள்ன்றது கிஃப்ட் ஒன்றுலையுமே க்ளூ தரையில்லை அதே மாதிரி நீங்களும் சொல்லாமலே வாங்கன்னு சொல்லி சொன்னவங்க உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் சந்தோஷம் மட்டும் சொல்லி சொன்னாங்க வீடியோ அனுப்ப சொல்லி சொன்னவே இப்படி ஒரு பர்சன் யார் தாங்க தான் செஞ்சேன்ட்டு சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க அவர் சொல்லியிருப்பேரா சொல்ல வேணாமட்டு எங்கள்கிட்ட அன்பண்ணாவா அவரை மட்டும்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க அப்போ அவர் தான் செஞ்சிருப்பேரா உங்களை அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கிறீங்க நம்ம ம் ஏன் உங்களோட ஹஸ்பண்டே உங்களுக்காக இதை அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருந்தா உங்களுக்காக உங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணினவர் எந்த அளவுக்கு யோசிக்க முடியாது ஏன் என்ன ரீசன் இது நீங்க பிடிக்கும் டேரக்டா சரி சொல்லிருக்கீங்களா ம் அப்ப எப்படி கெஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்ப எப்படி வண்டி தந்திருப்பாங்க ஓகே செஞ்சவங்களுக்கு என்ன சொல்லுவேன் தேங்க்யூ மட்டும் சொல்லிடுவேன் சத்தியமா நான் எதிர்பார்க்கல 1% கூட எதிர்பார்க்கல இப்படி வருமாண்டு ஓகே நான் கன்ஃபியூஸா இருக்கு எப்படி இருக்கு மூமெண்ட் ம் தேங்க்யூ நோர்கா இல்ல அப்படி ஓபன் பண்ணாதீங்க வாட்ச் தான் வர அப்படி ஓபன் பண்ணாங்க அன்பண்ணா மேலே சந்தேகமாக இருக்குதா அன்பண்ணா தான் செஞ்சுருக்கிறேன்னு சொன்னா இப்போ செஞ்சாங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டீங்க ஆனால் ஸ்பெஷலாக சொல்லணும் அன்பண்ணா தான் செஞ்சுருக்கிறேன் அவருக்கு என்ன சொல்லுவேன் ஓகே அன்பண்ணாவோட இருக்க கழிச்சிடுவோம்மா சொல்ல வார்த்தை இல்லை இப்போ அண்ணாவுக்கு அப்படியா ஆ அப்போ ஆஹா உங்களோட 3வது அண்ணா மாதிரி அன்பண்ணாவை பார்க்குறீங்க இலானிக்கும் பிரசாந்துக்கும் இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி அன்பண்ணா தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை செய்யலை உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை செஞ்சது சொல்லவா வேண்டாமா
அன்பண்ணா தான் தன் தங்கச்சிக்காக தன் பாசக்கார தங்கச்சிக்கு இந்த சர்ப்ரைஸை செஞ்சவர். தான் உங்களை நிறைய மிஸ் பண்ணுறா, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமன்றது அவற்றை ஆசைன்றது விஷ் பண்ணி சொல்லிவிட்டவர். தரை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது தொடு வானத்தை தொடுகிற உணர்வு ஓ ஓ, ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது தொடு வானத்தை தொடுகிற உணர்வு ஓ